நான் சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆரோட ஃபேன். ஆஹா. சின்ன வயசுலேருந்தே நான் ஃபேன். ஆனால் அவர் மாதிரி பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு 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 தலைவரை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஜெனுவினாவே அவருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது எண்ணம் ரொம்ப இருந்தது. அது அவரோட ஹார்ட்லேருந்து வரும். அது வந்து ஒரு போலித்தனமோ ஒரு இதுவாக அவர்கிட்ட இருந்தது கிடையாது. அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம், நானும் இன்னைக்கு அரசியல்ல சினிமாலேருந்து ரிட்டையர் ஆனவொன்னு அரசியலுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பப்ளிக்கை பற்றி ஒன்றும் தெரியாது. பப்ளிக்கோட அவங்களுக்கு வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. பப்ளிக்கை சந்திச்சது கிடையாது. எம்ஜிஆர் அப்படி கிடையாது. அவர் கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவர். அதனால அவர் அரசியலுக்கு தள்ளப்பட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அது வரைக்கும் அவருக்கு வந்து டிஎம்கேல இருந்து வேலை செய்யணுன்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. ஆனால் வேற வழி இல்லாமல் அவர் வந்து வெளியில இல்லாட்டா கட்சிக்காக தான் டிஎம்கேக்காக தான் உழைக்கணும்னு பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடலாம் நிறைய பழக்கம் இருந்தது. அதனால சாதாரண மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். கிரவுண்ட் லெவலோடு கிரவுண்ட் லெவல்ல அவருக்கு கான்டாக்ட் இருந்தது, அது தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சினிமால இருந்து அரசியலுக்கு வரவங்க முதல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒரு நல்ல தொடர்பு வச்சுக்கணும். நீங்க சொல்ற மெசேஜாவும் அதை எடுத்து அப்பதான் வர முடியும். ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். அது ஒரு கட்டுக்கதை. ஓகே, ஒரு ஒரு பெரிய லார்ஜர் தென் லைஃப் பிக்சரை நீங்க கொண்டு கொடுக்குறீங்க. அதுல கூட இந்த நடிகர்களுக்கு வந்து அந்த துறையை பத்தி முழுக்க தெரியுமான்னு தெரியாது. எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவருக்கு சினிமா ஃபீல்டில் சினிமாக்கு ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ கேமராக்கு முன்னால் இருக்கலாம். ஆனால் கேமராக்கு பின்னாலேருந்து ஆப்ரேட் பண்ணுற இவர், இந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் பண்ணுறவங்க, மியூசிக் கம்போசர், இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பிக்சர் வந்து முழுமையடைகிறது. ஸோ அதில் பல துறைகளில் உங்களுக்கு வந்து நிபுணத்துவம் இருக்கணும். அது எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால தான் அவர் படம் டைரக்ட் பண்ணி அவர் டைரக்ட் பண்ண படம் எல்லாமும் சக்ஸஸ் ஆச்சு. நாடோடி மன்னன்ல ஆரம்பிச்சு. நாடோடி மன்னன். ஆனால் இந்த ஆக்டர்ஸ் யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஃபீல்டு தெரியாது. டைரக்டர் சொல்றதை கிளிப்புள்ள மாதிரி சொல்ல தான் தெரியும். நாளைக்கு ஆட்சியில் வந்து அதே கிளிப்பளிக்கணும் யாருன்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கணும்ல. எனக்கு என்ன பண்ணணும்னு என்ன எப்படி தெரியும்?